ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மோதல் ஏற்படும் போது மக்களிடம் பேசுங்கள், ஆனால் அவர்களை பற்றி பேச வேண்டாம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உறவுகளில் மோதல் ஏற்படும் போது நம்முள்ளே இருக்கிற எதிர்மறை உணர்வுகள் தொடர்பு கொள்வதில் தடையை உருவாக்குகிறது. அடுத்தவரை பற்றிய ஏதோ ஒரு விஷயம் நம்மை தொந்தரவு செய்கிறது. ஆனால் இதை பற்றி அவரிடம் நேரடியாக பேசுவதற்கு பதிலாக நமக்கு தெரிந்த ஒவ்வொருவரிடமும் அவரை பற்றி பேசுவோம். சம்பந்தப்பட்ட இருவரும் அவர்களுக்குள் உள்ள வித்தியாசத்தை பற்றி தங்களுக்குள் உரையாடவில்லை என்றால் அவர்களுடைய உறவு விரைவில் கெட்டுவிடும். நீங்கள் மோதலை தவிர்க்க உண்மையாக முயற்சி செய்யும் போது அந்த இன்னொரு மனிதர் தானாகவே உங்களுடைய தூய்மையான உள்நோக்கத்தை உணர்ந்து கொள்வார். நீங்கள் அந்த உறவை வெற்றியடைவதுடன் சேர்த்து உங்களுடைய அகங்காரத்தையும் வெல்ல முடியும். நீங்கள் பிறருடன் வேறுபடும் போது அவர்களுடனான மோதலுக்கு எப்படி தீர்வு காண்பீர்கள்? நீங்கள் அவரிடம் நேரடியாக உரையாடல் செய்வீர்களா, அல்லது அதை பற்றி அதில் சம்பந்தமே இல்லாத ஒருவருடன் பகிர்வீர்களா? முக்கியமாக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவரை பற்றி வேறொருவரிடம் பேசும்போது அது எவ்வளவு அதிகமாக எதிர்மறை உணர்வுகளை உருவாக்குகிறது என்பதை கவனித்துள்ளீர்களா? நாம் பிறரிடம் சென்று உறவு பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய தேவை பெரும்பாலும் ஏற்படுகிறது. இது நமக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்தும், அல்லது அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும், மேலும் அந்த மோதலுக்கு தீர்வு காண முடியும் என்றெல்லாம் நம்புகிறோம். பிற மனிதர்கள் நமக்காக சிறந்த உள்நோக்கம் வைத்திருந்தாலும் அவர்களுடைய வைப்ரேஷன் அவர்களின் மனநிலையை பிரதிபலிக்கும். இது கவலை, பயம் அல்லது கோபமாக கூட இருக்கலாம். அவர்களுடைய எதிர்மறை ஆற்றல் நோக்கமற்றதாக இருக்கலாம், ஆனால் அது மோதலுக்குள் செல்லும் போது கண்டிப்பாக நமது உறவை மோசமானதாக ஆக்கிவிடும். பிற மனிதருடன் ஆற்றல் பரிமாற்றத்தில் தடையை நாம் ஏற்படுத்தும் போது அதில் சம்பந்தப்பட்ட அந்த இருவரும் தான் அதற்கான தீர்வை காண வேண்டும். ஒருவேளை நாம் தீர்வு காண்பதற்கு பிறருடைய உதவியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அந்த மூன்றாவது நபர் முற்றிலும் பாராபட்சமில்லாதவராகவும் உணர்வு பூர்வமாக விடுபட்டவராகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். மேலும் நாம் அவர்களுடைய ஆற்றலை நம்மை பலப்படுத்தி கொள்ளவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு செய்யவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வெளிப்படையான, நேர்மையான, தெளிவான தொடர்பை உறவு சரியாக இல்லாதவரிடமும் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தூய்மையான வைப்ரேஷன் உங்கள் இருவரையும் ஒற்றுமையை நோக்கி அழைத்து செல்லும். பிரச்சனை நேரம் முழுவதும் தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். யாருடன் வேறுபட்டிருக்கின்றேனோ அவரிடம் மட்டுமே அதை பற்றி நான் பேசுவேன். அவரை பற்றி பிறரிடம் பேச மாட்டேன். என்னுடைய நேர்மறை உரையாடல் அவருடன் உள்ள வேறுபாட்டை கரைக்கும், எங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.